கல்யாணி பாட்டி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த டைமில் வந்து நம்ம விஜயை பிரிச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காவேரியும் பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்னா காவேரி விஜயை மறந்துட்டா, குழந்தையும் மறந்துட்டா, அவளுக்கு கல்யாணம் ஆனதையே மறந்துட்டா. அதனால் இந்த டைமில் நம்ம விஜயை பிரித்து நம்ம வேறு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே மாற்றிடுவோம். அதே மாதிரி காவேரி குடும்பத்திலும் டோட்டலாக நம்ம வந்து கட் பண்ணிடணும் எல்லா விஷயத்தையும் அப்படின்றாங்க. எப்படிம்மா முடியும்? அவங்க என்ன பதில் கேட்பாங்க, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னோடனே, இங்கே பாரு சாரதா, என் பேரனை நான் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஏன் தம்பி நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் சொன்னேன். இருந்தாலும் எப்படிங்க அப்படி பண்ண முடியும்? காவேரிக்கு இந்த நிலமையில் இருக்கும்போது அதுக்கு தாங்க சொல்கிறேன். காவேரிக்கு எதுவுமே தெரியாது, புருஷனையும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது. அப்படின்னும் போது புருஷனும் பிள்ளைங்கிறது என்ன பண்ண போகிறாங்க? அது அப்போது குழந்தைய கூட வா. ஆமாம், குழந்தைய வச்சு தானே நான் வந்து விஜயை வந்து க்யூர் பண்ண முடியும். எங்களுக்கு வேறு எங்கள் வீட்டு வாரிசில் இப்படி விட முடியுமா? அவளுக்கு நினைவே இல்லை. இப்போ எந்த எந்த நிலைமையில் நான் எங்கள் வீட்டு வாரிசு விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அது கேட்டு ரெண்டு பேரும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? பெத்த குழந்தையும் தாயும் எப்படிம்மா பிரிக்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு சாரதா, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். யாரும் எதுவுமே ஆகக்கூடாது. இப்போ இருக்க நிலைமைக்கு காவேரிக்கு பழைய நினைவுகளாக வர ரொம்ப நாள் ஆகும். இந்த டைமில் குழந்தைங்க இருந்தால் குழந்தை யார் எது அவர் நல்லா கவனிச்சிக்க முடியுமா? அவளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தைய நாங்கள் வச்சுக்கிறோம். விஜய் எங்கள் கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் காவேரி குணமானோன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு. என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? காவேரி பிரித்து கூட்டின்னு போனால் இது நல்லாவாம்மா இருக்குது. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அப்போ காவேரி விஜய் பிரிச்சுடுவீங்களாம்மா அப்படின்னோடனே, ஐயோ சாரதா, நான் அப்படிலாம் சொல்ல வரல. இப்போ விஜயை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். குழந்தை எங்கள் கூட இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் வீட்டு வாரிசு நாங்கள் எப்படி விட முடியும்? நீயே சொல்லு. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சாரதா சொல்லிட்டு சமாதானப்படுத்தி குழந்தையும் விஜயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி வச்சுட்டு என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி வீட்லேயும் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுங்க, ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிடுறோம். ஏன்னா அங்கே வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சாரதாவோட குடும்பமும் பழையபடி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே காவேரி பார்க்க சாரதாவுக்கு வயிறாக எரியுது, தாங்கிக்க முடியல. காவேரி பழைய நிலைமை எல்லாத்தையும் மறந்துட்டு டோட்டலாக வந்து அவங்க அப்பா கூட இருக்கிறதையும் வீட்டில் இருக்கிறதையும் அதை பற்றி மட்டுமே ஞாபகம் வச்சுருக்காங்க. அதனால் சாரதா எப்படி காவேரியை வந்து சரிப்படுத்த போகிறவன், அவள் வாழ்க்கை எப்படி சரிப்படுத்த போகிறேன், அந்த தம்பிக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி அந்த தம்பி எப்படி இருக்காரு ஏது இருக்காரு விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விமலா கிட்ட, நாங்கள் விசாரிச்சு தாம்மா இருக்கோம். மாமாவுக்கு ஒன்றும் சரியாகலையாம்மா, மாமா பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காராம், அவருக்கு ஒன்றும் சரியாகவே ஆகலையா. என்னடி இங்கே அவங்க பெரிய டாக்டரை பார்க்க போகிறோம், சரியாயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரிம்மா நீ கோயிலுக்கு கிளம்பணும், நீ அக்கா கூட்டிகிட்டு கிளம்புறியா அப்படின்னோடனே, ஆமாடி முதல்ல கோயிலுக்கு போகணுண்டி, அங்கே போயிட்டு அக்கா கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்துட்டு வரலான் இருக்கேன்டி. ஏன்னா அந்த கோயிலுக்கு போனால் சீக்கிரமாகவே அக்கா குணமாயிடும் சொல்கிறாங்கடி, அதனால தான் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே, சரிம்மா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அம்மா அக்காவை பத்திரமா பார்த்துக்கம்மா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, பழைய நினைவில் இருக்கா அவ்வளோதான்டி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா நம்ம எங்கம்மா போகிறோம் அப்படின்னோடனே, ஏம்மா அப்பா வந்து வரவே வரல, எனக்கு ஃபோன் கூட பண்ணேம்மா, ஏண்டி இதெல்லாம் ஏண்டி கேட்டுட்ருக்க, எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்லவா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாள் கழித்து விஜய் வந்து கண்ணு திறக்கிறாரு. அடுத்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி காவேரி இந்த உலகத்தில் கிடையாது, குழந்தைய பெற்று போட்டு அவள் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு நம்மளாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் விஜய் முதல்ல பயங்கரமாக அழறாரு, அவரை தாங்கிக்க முடியாமல் இருக்காரு. அப்புறம் குழந்தைய பார்த்து மனசை தேர்த்திக்கிறாரு விஜய். இந்த சூழ்நிலை விஜய் நல்லபடி வந்து குணமாயிடுறாரு. ஓரளவு வந்து அவருக்கு வந்து கை காலில் இருக்க ஃப்ராக்சர் மட்டும் தான் லைட்டாக இருக்குது. கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க வந்து பாட்டி. நல்லபடி குணமானவனு கோயிலுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன், இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தேவையான பூஜையெல்லாம் பண்ணி அங்கே வந்து எல்லாமே பண்ணுறாங்க. உடனே விஜயோட மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா விஜய் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னோடனே, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. விஜய் காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காதப்பா, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அதான் குழந்தை இருக்கால, அவள் காவேரி ரூபத்தில் அவள் இருக்காள், அப்புறம் என்னப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அங்கே போய்ட்டு உட்காராரு. சரி நீ கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பா, நாங்கள் இந்த பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடும், இங்கே இருக்க கொஞ்சம் பூஜையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா அதுக்கப்புறமா அவங்க சித்தி எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே விஜய் உட்காந்துட்ருக்காரு. காவேரியும் வந்து அவங்க அம்மாவும் அங்கே வராங்க. காவேரி வந்து நீ போயிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வா காவேரி அப்படின்னோடனே, சரிம்மான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் நேரம் ஆகிடுச்சுப்பா முடிஞ்சிச்சு எல்லாம் போகலாமா அப்படின்னா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்புறாரு. காவேரி அதே இடத்துக்கு வராங்க. காவேரி வந்து விஜயை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வந்து அவருக்கு ரிமெம்பரில் வருது. ஆனால் அவங்களால நினைவுபடுத்த முடியல. போகிற பாதையிலே வந்து காவேரி வந்து ஏங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறாங்க. எங்கள் விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு. காவேரி என்னாச்சு அவங்க அம்மா கேட்குறாங்க. காவேரி அழதை பார்த்து காவேரி கதறி அழகாங்க, எதுக்காக இப்படி அழகான ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு.